வந்துருச்சு. முத 60 வருஷம் ஆண்டுக்காங்கடா. நம்ம அம்மாவுக்கு வந்து 1000 ரூபாடா உரிமை தொகை. யாரோட உரிமை? கலைஞரின் உரிமை தொகை. அவருக்கு என்ன உரிமை இருக்கு? 1000 ரூபாய் இல்ல, என்ன உரிமை தொகை? சரி கொடுத்தோல, கொடுத்தேன். 1000 கொடுத்த. ஏன்? ஒரு நாளைக்கு 30 ரூபா வக்கு இல்லை ஆத்தாளுக்கு. 60 வருஷம் ஆண்டுடா, 1000 ரூபாய்க்கு வக்கு இல்லாம நம்ம ஆத்தால நீக்கி வச்சிருக்கேன். சரி கொடுத்தாங்க. ஒரு வருஷம் முறை கொடுத்துட்டான்ல, 5 வருஷம் கொடுத்துட்டான்ல வச்சுக்க, ஒரு 3 வருஷம் கொடுத்தாங்க, கொடுத்துட்டாங்க. இப்ப ஆட்சி முடிஞ்சிருச்சு. அடுத்த ஆட்சிக்கு வரப்போகுது 2000. என் வளர்ச்சியில வருது. ஏன் 1000ல இருந்து 2000 வளர்ச்சி? இதெல்லாம் வளர்ச்சி. வைத்தியக்கார பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைக்கு 1000, தம்பிக்கு 1000. 3 வருஷம் படிச்சு முடிச்சிட்டான்னா ஒண்ணு இல்லை. அப்ப அந்த 1000 கிடைக்க என்ன பண்ணணும்? வேலை கொடுக்கணும். அதுக்கு திட்டம் இருக்கணும். 8000க்கு டோக்கன், 8000க்கு டோக்கன். என்ன வேணுமோ கடையில் போய் வாங்கிக்க. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது? ஐயா அந்த அண்ணா அறிவாலயம் எங்களுக்கு வேணும், இந்த டோக்கனை மொத்தமா. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்து எப்படியாவது என் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு மொத்தம் 8000 டோக்கன் நீங்க வச்சுக்கிட்டு இந்த முதலமைச்சர் பதவிக்கு எனக்கு கொடுத்துருங்க. இந்த டாஸ்மார்க்ல சரக்கு அடிச்சு 15-20 லட்சம் பேர் என் அக்கா தங்கச்சி தாலி எடுத்திருக்காங்க. செத்து போன சித்தப்ப பெரிய உயிரை வாங்கி கொடுத்துருங்க. கேவலம், கேவலம். 8000 ரூபா. இவர் ஐயா வந்து எடப்பாடி 10,000. ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜ். அதுக்குள்ள எதை வைப்ப? எதை வைப்ப? காய்கறி, வெண்டைக்காய். அதைவே கொடுப்பேன். அது எங்க அப்பா விவசாயி தான் தரணும், அவன் தான் தரணும். எப்படா நம்மளை ஏமாத்துறாங்க பாடுறா. படிச்சிருக்கோம்னு இங்க வாடா. இலவசத்துல கொடுக்குற பணத்தை, இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பாயின்னு கேட்கணும்ல, கேட்கணும்ல. 10.5 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு, 1 லட்சம் கோடி வட்டி. 10.5 லட்சம் கோடி கடனை வாங்கி என்ன செஞ்சாங்க? சாலையை சரியா போட்டாங்களா? பேருந்தை ஒழுங்கா ஓட்டினாங்களா? தடையில்லாம மின்சாரம் தந்தாங்களா? குடிக்க நீராவது தந்தாங்களா? படிக்க தரமான கல்வி, பார்க்க வேலை, இல்ல பார்க்க நல்ல மருத்துவம், எதையுமே செய்யாம எப்படா 10.5 லட்சம் கோடி கடன்? ஃப்ரீ ஸ்கீம், ஃப்ரீ ஸ்கீம், இலவசம், இலவசம். இப்ப இவங்க அறிவிச்சிருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு 1 லட்சம் கோடி தேவைப்படும். 8000 ரூபாய். அவர் 10,000 ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜ். அப்புறம் 1 கிலோ எண்ணெய், 1 லிட்டர் எண்ணெய், 1 லிட்டர் பருப்பு. இதுல இன்னொருத்தர் வந்திருக்காரு பாருங்க, 2000, 2500. சரிதான், சரிதான். எங்க மானம் இப்ப ஏலத்துக்கு போயிடுச்சு. எங்களுடைய மானத்தை வச்சு ஏலம் போட்டு தெரியுதா நீ? ஏதோ அறிவிச்ச சமூகம் யோசிச்சு பாரு. காங்கிரஸ், பாரதிய ஜனதா இதுக்காக எனக்கு வேணும்னா என்கிட்ட சொல்லு, இல்ல அலைபேசி எண் இருக்கு வாங்கி பேசு, இல்ல ஒரு கடிதம் மாதிரி போடு. ஆனா இதுக்காக தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் வேணும்னே. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேர் தமிழங்க இருக்கான், அவங்க எல்லாம் கொண்டு குவிக்கணும். அதுக்கு வேணும். இன்னும் கொஞ்சம் உரிமை இருக்கு, பறிக்கணும். ஏண்டா நீட்டுன்னு சொல்ற, நீட்டு நம் பிள்ளைகளின் மருத்துவ கனவை பொசிக்க ஒரு திட்டம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரின்னு இந்த சுமக்க முடியாத வரியை திணிச்சவன் யார்? காங்கிரஸ். இந்த என்ஐஏங்கிற ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தவன் யார்? காங்கிரஸ். செயல்படுத்தினது யார்? ஐயா மோடி. அவன் பெத்து பேர் வச்சான், இவர் ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறார். 2 பேரும் ஒண்ணுதான் தம்பி. பார்ட்டி சேஞ்ச், பாரதிய ஜனதா காங்கிரஸ் பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். அவங்க கொடியில வண்ணம் மாறும், கொள்கையில என்ன மாறாது. ஒரே பொருளாதார கொள்கை, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே வெளியுறவு கொள்கை, ஒரே பாதுகாப்பு கொள்கை, ஒரே தொழில் கொள்கை, ஒன்றுதான். என்ன பொருளாதார கொள்கை? தனியார் மயம், தாராள மயம், உலக மயம், 2 ஒன்றுதான். இவன் மசூதியை இடிப்பான், அவன் இடிக்க அனுமதிப்பான். அவன் மசூதி கோயில் கட்ட அடிக்கல் நாட்டுவான், இவன் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவான். 2 பேருக்கு என்ன வித்தியாசம் கண்ட? என்ன வித்தியாசம் கண்ட? இல்ல காங்கிரஸ் திமுக வந்தாதான் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அப்ப இறைமகன் இயேசுவை பாதுகாக்க மாட்டாப்ல, பாதுகாக்க மாட்டாப்ல. சும்மா ஒப்புக்கு போய் செபிச்சுக்கிட்டு இருக்க நீ. ஆண்டவர்கிட்ட பாவத்தை ஒப்பு கொடுத்தா மன்னிச்சிருவாரு. அதனாலதான்டா நீங்க திருப்பி திருப்பி இந்த திமுக காங்கிரஸ் ஓட்டு போட்டீங்க. நீ என்ன பாவம் செஞ்சாலும் இறைமகன் இயேசு கர்த்தர் உன்னை மன்னிப்பாரு. ஆனா அந்த காங்கிரஸ் பிஜேபிக்கு ஓட்டு போடுற பாரு, மன்னிக்கவே ஸ்ட்ரைட்டா நரகந்தா, ஸ்ட்ரைட்டா நரகந்தா. என்ன சட்டில வச்சு வருது? அது அது நம்ம ஊர்ல தான் மேல இருக்காது. என்னத்தை சொல்லி அது அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் வந்தேங்கிறார். அது எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் எப்போதும் என்று நான் விரும்புகிறேங்கிறார் இறைமகன் இயேசு. அவர் பத்த வச்ச தீயத்தான் 10 ஆண்டுகளா தூக்கிட்டு உன் மகன்
கொளுத்தி எடுத்துக்கிட்டு வாரேன். நீ எனக்கு ஒன்றும் சொல்லான்னு பரவாயில்ல, தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு போயிட்டு இருக்க.